نحمده ونستعينه ونستغفره وأعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேசப் போகும் தலைப்பு என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த இஸ்லாம். அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் முதலாக கேட்டது என் தாயின் வாயில் இருந்துதான். நான் முதலாக துவா செய்ய கட்டது என் தாய்களின் கையை கண்டுதான். அன்பு, பொறுமை, மரியாதை ஆகியவற்றை புரிந்தது என் தாயின் வாழ்க்கையில் இருந்துதான். என் தாய் எனக்கு சொன்னார், தொழுகை என்பது கடமை மட்டுமல்ல, அது அல்லாஹ் கூடிய பேசக்கூடிய நேரம். குர்ஆன் என்பது வேறு புத்தகம் மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி. ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணுக்கு துணி மட்டும் அல்ல, அது ஒரு பெண்ணின் மரியாதை, நற்குணம். என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த இஸ்லாம் அன்பான இஸ்லாம், அமைதியான இஸ்லாம், மனித நேயமுள்ள இஸ்லாம். பசித்தவருக்கு உணவளிப்பதும் இஸ்லாம் தான், அழைகிறவருக்கு ஆதல் கூறுவதும் இஸ்லாம் தான், யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதும் இஸ்லாம் தான். இந்த உலகம் இஸ்லாமை பலவிதமாக பார்க்கலாம், ஆனால் நான் பார்த்த இஸ்லாம் என் தாயின் கண்ணில் இருந்தது, அவளுடைய கல்வியில் இருந்தது. ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும் ஒரு எண்ணத்தை விதைத்தது என் மனதில் என் தாய் தான். ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்னை பெற்றோர்கள் என்னை சிறு வயதில் எப்படி பாற்று கொண்டாரோ அதே போல் நீனும் என் பெற்றோர்கள் மீது அன்பும் கருணையும் காட்டுவானாக. ஆமீன் ஆமீன். எல்லா தாய்மார்களுக்கும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கொண்டு அல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.